ஆனால் வரலாற்றால் சொல்லப்பட்ட உயரிய கதை இது. யூத நாட்டில் வாழ்ந்த நல் மங்கை அவள், பெயரோ அன்னாள் என்பதாம். கடவுள் நம்பிக்கையுடையவர், அவரையே வணங்கி வாழ்ந்தவர். கணவர் யோயாக்கிமும் நல்லவரே, இறை நம்பிக்கை கொண்டவரே. இருவரின் விருப்பமோ உதவுவதில் இருந்தது. இருப்பினும் வாட்டி வதைத்தது குழந்தையின்மை என்ற கவலை. வயது முதிர்ந்தாலும் காலம் கரைந்தாலும் கரையாத நம்பிக்கையாய் நிலை பெற்றது இறை நம்பிக்கை. ஆம், கரையாத நம்பிக்கையாய் நிலை பெற்றது இறை நம்பிக்கை. அழுதே கரைந்தவளை கணவனின் ஆறுதல் வார்த்தை தேற்றியது. கண்ணீரிலே மூழ்கியவளை கணவன் சொன்ன வார்த்தை கரை சேர்த்தது. நம்புவோம் இறைவனை, நிச்சயம் செய்திடுவார் என்பதே அவ்வார்த்தை. அனைத்தையும் மறந்தவளாய் தோட்டத்திலே தனித்திருந்த அன்னாளிடம் தரிசனமாய் தோன்றினார் தேவதூதர் ஒருவர். அன்னாள், உங்களுக்கு ஓர் பெண் குழந்தை பிறக்கும், அவளை உலகிற்கு மாற்றி ஆவாள் என்று தூதுரைத்து மறைந்தார் தூதர். இவளோ துள்ளினாள், துணைவனிடமும் சொல்லி முடித்தாள். மாதங்கள் கடந்தது, தாய்மையை ரசித்தாள். பேறுகாலம் வந்தது, ஈன்றெடுத்தால் அழகிய பெண் குழந்தையை. பெயரிட்டார்கள் மரியாய் என்று. தன் மகளுக்கு தாயானால், ஆசானானால், இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கும் நாண பெற்றோரானால், எல்லாமுமாய் மாறினாள் அன்னாள். தம் மகள் இறை வழியில் நடக்க ஆலயத்தையே மகள் வாழும் இடமாக்கினாள். புனித அன்னாளின் இந்த காத்திருப்பு தான், இந்த விசுவாசம்தான் தரணியர் போற்றும் மாமகனை ஈன்றெடுத்த அன்னை மரியாளை நம்மிடம் சேர்த்தது. வாழ்க புனித அன்னாளின் புகழ், வளர்க அவரின் நாமம். வாழ்க புனித அன்னாளின் புகழ், வளர்க அவரின் நாமம்.